கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி. இந்த வசனத்தெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப எடுத்து வாசிச்சு பாருங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சிட்டாரா? விடுதலை ஆக்கிட்டாரு. உங்க சரீரத்துல நீங்க நோய் வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு இருள் தான். அதுல இருந்து என்ன செய்யப்பட்டாச்சு? விடுதலை ஆக்கப்பட்டாச்சு. ஒரு சாபத்துக்குள்ள, ஒரு பாவ கட்டுகளுக்குள்ள, ஒரு வறுமைக்குள்ள, ஒரு பொறாமைக்குள்ள, ஒரு மன்னியாமைக்குள்ள, ஒரு பிரச்சனைக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. நல்லா கவனிங்க, 2 வாழ்வு இருக்கு. ஒரு வாழ்வு தேவனுடைய வாழ்வு. இந்த வாழ்வுல தேவ சுகம், தேவ சந்தோஷம், தேவ சமாதானம், தேவ வல்லமை, தேவ ஆசீர்வாதம், இதுதான் தேவனோட வாழ்வு. இன்னொரு வாழ்வு இருக்கு, இருளின் அதிகாரத்திற்கு உட்பட்ட வாழ்வு. இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்னால் எல்லோரும் ஆவியில மரிச்சு போய் தான் இருந்தோம். அந்த வாழ்வு. இந்த வாழ்வுல பாவம், சாபம், நோய், மரணம், கட்டுகள், பொறாமை, மன்னிக்காதது, பாவம், இது எல்லாம் இந்த வாழ்வுல இருக்குது. இந்த வாழ்வுல இருந்து நான் விடுவிக்கப்பட்டு எந்த வாழ்வுக்கு வந்துட்டேன்? தேவ வாழ்வுக்குள் வந்து விட்டேன். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. மறுபடி வாசிக்கலாம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை என்ன செய்கிறோம்? ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அடிமைத்தனத்திலிருந்து, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து, அவனுடைய இயல்பிலிருந்து, அவனுடைய குடும்பத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அவரோட குடும்பத்துக்குள்ள நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? கொண்டு வந்துட்டார். உங்களை அவர் இப்போ எப்படி பார்க்குறாருன்னா, அவருடைய பிள்ளையா, அவர் நேசிக்கிற ஒரு பிள்ளையா, அவருடைய குடும்பத்தில் ஒரு நபராக உங்களை அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் எண்ணங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய உணர்வுகள் சொல்லலாம், இந்த இடத்துல நீ நின்று கொண்டிருக்கிற, நீ நோய்வாய்ப்பட்டு இருக்கிற, இந்த நோயில் உனக்கு விடுதலை இருக்காது, இது இப்படிதான் இருக்கும், நீ பாவத்துக்கு அடிமையா இருக்கிற, சாப கட்டுகளுக்குள்ள இருக்கிற, சாத்தானுடைய பிடிக்குள்ள இருக்கிற, உங்க சூழ்நிலை சொல்லலாம், உங்க சரீரம் சொல்லலாம், உங்க உணர்வுகள் சொல்லலாம். நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா உண்மை அது கிடையாது. அதுல இருந்து நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருந்தீங்கன்னா, அவரை நீங்க தாழ்மையாக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய குடும்பத்துல ஒருவரா நீங்க என்ன செய்ய முடியும்? மாற முடியும். இதுதான் சுவிசேஷம், இதுதான் நற்செய்தி. இதை நீங்க உங்க சூழ்நிலைகள்ல தாழ்மையா ஏற்றுக்கொள்ளணும். இல்ல, இந்த நோயில நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நான் என்ன செய்யப்பட்டாச்சு? விடுவிக்கப்பட்டாச்சு. அவருடைய தழும்புகளால் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? சுகமானேன். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். இதை நீங்க தாழ்மையா உங்க வலிக்கு மத்தியில, டாக்டர் ரிப்போர்ட்டுக்கு மத்தியில, உங்க சரீரம் சொல்ற உணர்வுகளுக்கு மத்தியில இதை நீங்க தாழ்மையா ஏற்றுக்கொண்டு நீங்க அதை விசுவாசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் அது மாறும். நான் ஊழியத்துல நான் பாக்குறேன், பலதரப்பட்ட மக்கள் வராங்க. அவங்களுக்கு இருக்கிற நோய் உண்மைதான், பிரச்சனை உண்மைதான். ஒரு சிலரெல்லாம் அழுகிறதற்கு உணர்ச்சி கூட இல்லாம உணர்ச்சியற்ற நிலைமையில அவ்வளோ பிரச்சனையில வருவாங்க. அதெல்லாம் உண்மை. ஆனா அதுக்கு மத்தியில தாழ்மையா இந்த சத்தியத்தை யாரு ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் வெளியில வர்றதை நான் என்ன செய்யறேன்? பாக்குறேன். இல்லை இல்லை, என் வலி பெருசு, நான் பார்க்கறது பெருசு, நான் படிச்சது பெருசு, என் அனுபவம் தான் அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களால என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. அதற்கு தான் இந்த கிருபையை பெற்றுக்கொள்றதற்கு தாழ்மை அவசியம்.
நான் பிரச்சனையை பார்க்கலாம், நோயை பார்க்கலாம், என் உணர்வுகள் எனக்கு எதிர்மறையானதை சொல்லலாம். ஆனால் அதற்கு மத்தியில் நான் என்னுடைய உணர்வுகளையும் என் அனுபவத்தையும் என் அறிவையும் நான் கற்றுக்கொண்டதையும் நான் ஏற்றுக்கொள்ள போறேனா, அவர் என்னை பார்க்கிற விதமாக நான் பார்க்க போகிறேனா? அதுக்கு தான் தாழ்மை தேவை. இந்த தாழ்மையுள்ளவர்கள் அதிக கிருபை என்ன செஞ்சுக்கிறாங்க? பெற்றுக்கொள்றாங்க. அவர் உங்களை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா பார்க்குறாரு. சபிக்கப்பட்டவர்கள் அவர் என்ன செய்யல? பார்க்கல. ஒருவேளை 3ஆம் 4ஆம் தலைமுறையில முன்னோர்கள் செஞ்ச பாவமா சாபமா என்ன பின்தொடருதா, என் பிள்ளைய பின்தொடருதா, இந்த கேள்வியோட நீங்க இருந்தீங்கன்னா அவர் உங்களை சாபத்தில் உள்ளவங்களை அவர் என்ன செய்யல? பார்க்கல. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, விடுதலையாக்கப்பட்டவர்களாக, ஜெயித்தவர்களாக அவர் உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை உங்க சூழ்நிலைகளுக்கு மத்தியில, போராட்டத்துக்கு மத்தியில, நீங்க தோற்று போன உணர்வுல இருக்கலாம், என்னை தேவன் ஜெயித்தவனாக பார்க்கிறாருங்கிறத ஏற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? தாழ்மை வேண்டும். இந்த தாழ்மையை தேவன் விரும்புகிறார். இந்த தாழ்மையில தான் அவர் செயல்படவும் என்ன செய்ய முடியும். அந்த தாழ்மையுள்ளவர்கள் அதிக கிருபையை என்ன செஞ்சுக்கிறாங்க? பெற்றுக்கொள்றாங்க. அப்போ தாழ்மைனா என்னது? என்னோட செயல்கள்ல இல்லை, நான் என்ன மாதிரி செயல்படுறேன், என்ன மாதிரி நான் பக்தியா இருக்கிறேன், என்ன மாதிரி என் செயல்களை காமிக்கிறேன், இந்த தாழ்மை இல்லை. என் இருதயத்துல மனத்தாழ்மையாய் அவருடைய வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்ளும் போது இயல்பாகவே செயல் என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். இந்த மனத்தாழ்மையை அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். இந்த மனத்தாழ்மை தான் ஆவியின் சிந்தையில உங்களை கொண்டு வரும். இந்த ஆவியின் சிந்தை தான் உங்களுக்கு ஜீவனை வெளிப்படுத்தும். இந்த தாழ்மையில நீங்க இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அங்க என்ன கொடுக்கப்படுது? போர் ஆயுதங்கள். நீங்க சொல்லலாம், ஏமா என் பிரச்சனைய முன்னாடி நின்று கொண்டு இருக்கு, கர்ஜிக்கிற சிங்கம் போல அந்த கர்ஜனை எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு, அந்த பயம் எனக்குள்ள என்ன செய்யுது? வருது, கவலை வருது, குழப்பம் வருது. இதை மேற்கொள்ள உங்களுக்கு போர் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களை நிராயுத பாணியாக அவர் என்ன செய்யல? விடல. தனித்து அவர் விடல. அவர் உங்களை விட்டு விலகாத நேசர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. உங்க சிந்தனைகள்ல உள்ள அந்த எதிர்மறையான எண்ணங்களை மேற்கொள்ள தேவ வல்லமை நிறைஞ்ச போர் ஆயுதங்களை அவர் கொடுத்திருக்கிறாரு. நீங்க எப்படி தோத்து போவீங்க? எப்படி நீங்க சோர்வுல இருப்பீங்க? எப்படி நீங்க பலவீனமா இருக்க முடியும்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுல நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு ஆதாரமே இருக்காது. ஆதாரம் என்னதுதான்? வார்த்தை மட்டும்தான். நீங்க அந்த வார்த்தையை வெறும் வார்த்தையா பார்க்காதீங்க. உங்க முன்னாடி இப்ப இயேசு கிறிஸ்து நின்றால் அவரை நீங்க எப்படி பார்ப்பீங்க? எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடுவோம் இல்லையா? இதே போல நீங்க வார்த்தையை பாருங்க. அந்த விடுதலை நீங்க என்ன செஞ்சிருவீங்க? பெற்றுக்கொள்வீங்க. நம்ம வார்த்தை வேற, இயேசு கிறிஸ்து வேறன்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டு இருக்கிறோம். வார்த்தையும் அவரும் ஒன்றுதான். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன வல்லமை உண்டோ அதே வல்லமை அந்த வார்த்தைக்குள்ளே என்ன செய்யுது? இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சாட்சி, ஒரு சகோதரி. அந்த சகோதரிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு அசுத்தாவி பிரச்சனை. நமக்கெல்லாம் எதிர்மறையான எண்ணங்கள் வரும் இல்லையா? அந்த சகோதரிக்கு எதிர்மறையான குரல் கேட்கும். அது குரலாவே என்ன செய்யும்? கேட்கும். உன்னை யாரும் நேசிக்கல, உன் மேல யாரும் அன்பா இல்லை, உன்னால அந்த உலகத்துல இருக்க முடியாது, இந்த மாதிரி எதிர்மறையா நமக்கு அது எண்ணங்களா என்ன செய்யும்? வரும். அந்த சகோதரிக்கு அது எப்படி வரும்? குரலா கேட்கும். அப்படி இது கேட்டுக்கிட்டே இருந்தா அது எப்படி இருக்கும்? ஒரு கட்டத்துல அதை செஞ்சிருவாங்க. அப்படிதான் தற்கொலை என்ன செய்யுது? நடக்குது. அந்த சகோதரி ஆனா நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த சத்தியத்துக்கு அவங்க ரொம்ப பொருத்தமா இருப்பாங்க. ஒரு தாழ்மை உண்டு அவங்க கிட்ட. ஓடி வருவாங்க ஃபோன் மூலமாக. அவங்க எனக்கு எப்படியாவது எனக்கு விடுதலை வேணும், இந்த குரலை என்னால கேட்க முடியலம்பாங்க. நாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணிட்டும் ஓடிடுவாங்க. அடுத்து நம்ம கூப்பிட்டா எடுக்கவும் மாட்டாங்க. எங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கவே எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சது அவங்க ஒரு ஆசிரியராக வேலை பார்க்குறாங்க. அவங்க கூட இருக்கிற டீச்சர்ஸோ அவங்க உறவுகளோ உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத அவங்களுக்கு என்ன செய்யலை, அவங்களால புரிந்து கொள்ள தெரியலை. இவங்க ஏதோ வித்தியாசமாக செயல்படுறாங்கன்னு தான் அவங்களுக்கு புரிஞ்சுதே தவிர இவங்களோட உண்மையான பிரச்சனை அவங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை. நான் சத்தியத்தில் இருக்கிறதுனால, இந்த ஆவிக்குரிய போர் பற்றி தெரிகிறதுனால எனக்கு அவங்களோட பிரச்சனை என்ன செய்ய முடிஞ்சுது, புரிஞ்சு கொள்ள முடிஞ்சுது. அவங்க உண்மையிலே ஒரு பிரச்சனையில் தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அவங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் நாங்கள் அட்டன் பண்ணுவோம். பண்ணி அவங்கள கொஞ்சம் விசுவாச வார்த்தைகளை பேச வச்சா பரவாயில்ல சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஒரு நாள் அவங்கள ஃபோனில் கூப்பிட்டு அவங்களோட பிரச்சனையே நான் சொன்னேன். உங்களோட பிரச்சனை நிஜம்,
அதை நான் நம்புகிறேன், அது உண்மை. உங்களுக்கு இந்த சத்தியத்தில் விடுதலை இருக்குது. எங்களோட ஒத்துழைச்சா நீங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆனால் அவங்க உறவுகள் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளலை. சத்தியத்தை அவங்களால என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. நீங்கள் தர்ற சத்தியத்தை என்னால் வீட்டில் கேட்க முடியாது, நான் ஒளிச்சு வச்சு தான் கேட்கணுங்கிறாங்க. ஆனால் அந்த சகோதரியோட நிலைமையோ அந்த வார்த்தை இல்லாமல் அவங்களால ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஒரு பரிதாபமான நிலைமை. அப்போது நான் அந்த சகோதரிகிட்ட சொன்னேன், உங்கள் அம்மாவை ஒரு நாள் என்கிட்ட பேச சொல்லுங்கள், உங்களுடைய பிரச்சனையை நான் சொல்கிறேன் அப்படின்னு. அவங்க அம்மா கிட்ட இதை சொன்னேன். உங்கள் பொண்ணோட பிரச்சனை ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷன், அவங்கள தனியாக என்ன செய்ய முடியாது? விட முடியாது. ஒரு வாரம் நீங்கள் வீட்டில் லீவ் எடுத்து உட்கார வைங்க, நாங்கள் சத்தியத்தை கொடுக்குறோம், உங்கள் விடுதலை என்ன செய்வாங்க? பெற்றுக்கொள்ளுவாங்க. நான் கொஞ்சம் சாட்சிகளோடு சத்தியங்களெல்லாம் சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சுது. ஆனால் அவங்க தம்பி, அவங்க மகனுக்கு அவங்க பயந்ததுனால அவங்களால அதை என்ன செய்ய முடியலை? உதவியை செய்ய முடியலை. ஒரு மாதம் கழித்து அந்த சகோதரியோட தம்பியே எங்களுக்கு ஃபோன் பண்ணார். ஏன்னா அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாச்சு. ஃபோன் பண்ணி எங்கள் அக்காவுக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். அப்போ அவங்க பிரச்சனையை நான் சொன்னேன். நமக்கு எதிர்மறையான சிந்தனைகள் வருவது போல் உங்கள் அக்காவுக்கு எதிர்மறையான குரல் என்ன செய்யும்? கேட்கும். அவங்களால அதை என்ன செய்ய முடியாது? தாங்கி கொள்ள முடியாது. அதை அனுமதிச்சாங்கன்னா ஒரு கட்டத்தில் அதை செய்யவும் அதை என்ன செஞ்சிடும்? வைத்து விடும். அவங்களுக்கு தேவை சத்தியம் தேவை. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு வாரம் அவங்கள லீவ் எடுத்து வீட்டில் உட்கார வைங்க, நாங்கள் தர்ற சத்தியத்தை அவங்க கேட்கட்டும், நாங்கள் சொல்கிறபடி அவங்க அதை நடந்து கொள்ளட்டும், விடுதலை அவங்க என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. அந்த சகோதரன் சரின்னு சொல்லி சம்மதிச்சாரு. ஒரு வாரம் வீட்டில் இருந்தாங்க. நாங்கள் சத்தியத்தை நார்மலாக அவங்களால கேட்க முடியாது. அவங்கள ஒரு அரை மணி நேரம் விசுவாச அறிக்கைகளை நாங்கள் சொல்ல வைக்கணும். விசுவாச அறிக்கைகள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவே என்னோட ரட்சகர், இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம்தான் அந்த சத்தியம் அவங்க சிந்தனைக்குள்ள என்ன செய்யும்? போகும். அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து அவங்களுக்கு விசுவாச அறிக்கை சொல்ல வைக்கணும். அடுத்து அவங்க சத்தியம் கேட்க வைக்கணும். இந்த மாதிரி அடுத்து எழுத வச்சோம். எழுத வைக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சத்தியத்தை ஓட விட்டு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களோட பிரச்சனைகளும் உங்கள் சிந்தனையில் என்ன செய்யும்? இருக்கும். ஒரு பிரச்சனை இல்லை, எத்தனை பிரச்சனையோ அது எல்லாம் உங்கள் சிந்தனையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்? ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் சத்தியத்தை ஓட விட்டு அதை நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் சிந்தனைகள் எல்லாமே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை உங்கள் சிந்தனைகளில் நிறைய ஆரம்பிக்கும் போதே அந்த சமாதானத்தை என்ன செஞ்சுக்குவீங்க? முதல்ல பெற்றுக்கொள்வீங்க. அந்த சமாதானம் வந்த பிறகுதான் விடுதலையை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இந்த சகோதரி ரொம்ப அழகாக எழுதுவாங்க, சொல்கிறத கேட்பாங்க, ரொம்ப தாழ்மையாக, ரொம்ப அழகாக விடுதலையை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? பார்த்துட்டாங்க. இப்போ நல்லா வேலைக்கு போகிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறது என்னன்னா, எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்தால் கூட சத்தியத்தை கொண்டு நான் என்ன செஞ்சிடுறேன்? மேற்கொண்டு விடுகிறேன். ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகாக, நார்மலான ஒரு லைஃபுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ கேள்விகள் இருக்கும். என்கிட்ட கேட்பாங்க, அவர் சரீரத்துக்கு சுகம் கொடுத்துருக்கிறாரு, சரி, சிந்தனைக்கு அவர் சுகம் கொடுத்துருக்கிறாரா? ஏன்னா எனக்கு பிரச்சனை இங்கே தான் சிந்தனையில தான். அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனை எதில் தான்? எல்லாருக்குமே பிரச்சனை சிந்தனை தான். அப்போ அவங்களுக்கு நான் சத்தியத்திலிருந்து நான் சொல்லி கொடுப்பேன். இந்த இதை செய்ய அவங்க கிட்ட ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு சாதாரணமாக எளிமையாக அந்த சாட்சியை சொல்கிறேன். அவங்க நின்று கொண்டிருந்த இடம் ரொம்பவே ஒரு முடியாத ஒரு இடம். அத்தனை சூழ்நிலைகளுக்கு மத்தியில் 2 நிமிஷம் கிடைச்சாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க, எங்களுக்கு சொல்லித்தாங்க, நான் என்ன செய்யணும்னு கேட்பாங்க. ஆனால் சூழ்நிலை எதுவுமே எங்கள் கூட பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒத்துழைக்காது. அந்த தாழ்மையாக அந்த இடத்துக்கு என்ன செஞ்சாங்க? ஓடி வந்தாங்க. சூழ்நிலை அவங்களுக்கு சாதகமாக இல்லை, உறவுகள் சாதகமாக இல்லை, அவங்க எண்ணங்கள் அவங்களுக்கு சாதகமாக இல்லை, எல்லாமே எதிர்மறையாக தான் அவங்க எண்ணங்கள் வரும். ஆனால் தாழ்மையாக அந்த வார்த்தையை பிடிக்கிறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? ஓடி வந்தாங்க. அந்த கிருபையை அவங்க என்ன செஞ்சாங்க? பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.